அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு. தமிழ் மொழிக்கு வளமை சேர்த்த ஒரு நூல், தமிழர்களுக்கு வாழ்வியல் உண்மைகளை கற்றுக் கொடுத்த ஒரு நூல். அப்படிப்பட்ட ஒரு நூல்தான் திருவள்ளுவரினால் எழுதப்பட்ட திருக்குறள். அப்படியான ஒரு பொக்கிஷமான நூலை பாதுகாத்து வைக்கக்கூடிய, அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்லக்கூடிய ஒரு வரலாற்று பொக்கிஷமான இடமாக இருக்கின்ற ஒரு இடத்திற்கு தான் நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். திருக்குறள் பற்றி பேசாத புலவர்கள் இல்லை, அறியாத எழுத்தாளர்கள் இல்லை, கவிஞர்கள் இல்லை. அப்படிப்பட்ட மிகவும் பொக்கிஷமான ஒரு புத்தகத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு இந்த இடமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாழ்ப்பாணத்தில் மாவட்டப்புறம் என்னும் இடத்துல இந்த அமைவிடம் காணப்படுகின்றது. தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த ஒரு நூல்னு சொல்லி சொன்னால் திருக்குறளும் ஒன்றாகும் என்று சொல்லலாம். அந்த வகையில் 1330 குறள்களையும் கையினால் உளி கொண்டு கருங்கற்களினால் செதுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் ஒரு கடினமான விடயமாக இருக்கின்றது. இது இந்த இடத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது.
எக்காலத்திலும் பொருந்தி போகக்கூடிய ஒரு நூலாக காணப்படுகின்றது. வாழ்வியல் உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நூல் என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த நூலை அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்லும் முகமாக கருங்கற்களினால் பொறிக்கப்பட்டுள்ளமையானது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த விடயமாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இங்கே பார்ப்பதனூடாக தங்களுக்கும் இந்த நூல் பற்றிய ஒரு ஆர்வத்தை சிறார்களுக்கு தூண்டிவிடக்கூடிய ஒரு விடயமாகவும் இருப்பது சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆதிபகவன் முதற்கே உலகு கற்றது நாளாய பயனென்கொள் வாளறிவார் நெற்றார் தொழாரெனின் மலர்மிசை ஏறினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. சிவபூமி திருக்குறள் வளாகத்தில் சில சிறப்பான விடயங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் ஒன்றுதான் நூலகம் என்று சொல்லலாம். அதாவது திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம் என்று சொல்லலாம். இதே விடத்தில் இன்னும் ஒரு விடயமும் முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. அதாவது தியான மண்டபமும் திருக்குறள் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி மிகவும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையாக, ஒரு சூழலாக இந்த இடம் காணப்படுகின்றது. திருவள்ளுவருடைய சிலையானது முன்பக்கத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்ததும் இந்த இடத்தினுடைய ஒரு அழகை மெருகூட்டுவதாக இருக்கின்றது. சிவபூமி அறக்கட்டளையினுடைய வெள்ளி விழா பரிசாக இந்த சிவபூமி திருக்குறள் வளாகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. முன்னரே சொன்னது போன்று இந்த வளாகத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு இடம் என்று சொன்னால் இந்த தியான மண்டபம் தான். மக்கள் இங்கே திருக்குறளை கற்றுக்கொள்வதனூடாக மட்டுமன்றி இங்கு தியானம் செய்வதற்கான ஒரு பிரத்யேகமான இடமானது மேல் மாடியில் உருவாக்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகின்றது. இங்கே திருக்குறளானது தமிழ் மொழியில் மாத்திரமன்றி சிங்கள மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் காணப்படுவது சிறப்பான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் திருக்குறள் தொடர்பாக ஆராய்ச்சியை மேற்கொள்பவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக அமையும்.
அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் சிவபூமி திருக்குறள் வளாகம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிவபூமி அறக்கட்டளை ஆரம்பித்து 25 ஆண்டுகள் பூர்த்தியடைகின்ற இந்த வேளையில் ஒரு வெள்ளி விழா பரிசாக ஈழத்தமிழர்களுக்கு இந்த திருக்குறள் வளாகம் சமர்ப்பணமாகிறது. சிவபூமி அறக்கட்டளை கடந்த 25 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே, குறிப்பாக போருக்கு பின்னால் மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்கான 2 பாடசாலைகள் கோண்டாவிலும் கிளிநொச்சியிலும் ஆரம்பித்து நிரந்தரமான கட்டிடங்களிலே அமைத்து செயற்பட்டு வருகின்ற போது, அந்த பணிகளுக்கு மத்தியிலே முதியோர் பிரச்சனை குடாநாட்டில் அதிகமாக இருந்த காரணத்தினால் தொல்புரத்திலே சிவபூமி முதியோர் இல்லத்தை 2007ஆம் ஆண்டு ஆரம்பித்தோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது கீரிமலையிலும் நகுலேஸ்வரர் ஆலயத்தினுடைய மேற்கு வீதியிலே சிவபூமி முதியோர் ஆச்சிரமம் அமைத்திருக்கின்றோம். போரிலே 11 மடங்களை கீரிமலை பகுதியிலே நாம் இழந்தோம். கீரிமலைக்கு அந்திம கடன்களை அந்திரட்டி கிரியைகளை செய்ய வருகின்றவர்கள், புனித சேத்திரமாகிய கீரிமலையிலே நீராட வருகின்றவர்கள் இளைப்பாறுவதற்காக சிவபூமி மடத்தையும் சிவபூமி யாத்திரிகர் விடுதியையும் நாம் அமைத்தோம். குப்புளானிலே சிவபூமி ஞான ஆச்சிரமம், நாவற்குழியிலே 2018ஆம் ஆண்டு திருவாசகம் முழுவதையும் கருங்கல்லிலே பதித்து திருவாசக அரண்மனையை A9 ரோட்டிலே அமைத்தோம். அதற்கு பின்பு கிழக்கிலங்கை வாழ் தமிழர்கள் அந்த பகுதியிலும் சிவபூமி ஏதாவது உருவாக்க வேண்டும் என்று விடுத்த வேண்டுதலை ஏற்று கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் கோயில் வீதியிலே, அந்த கோயில் தந்த நிலத்திலே 3000 திருமந்திர பாடல்களையும் கருங்கல்லிலே பதிப்பித்து அந்த கோயில் நிர்வாகத்திடமே திருமந்திர அரண்மனையை ஒப்படைத்திருக்கிறோம். இவற்றை விட வட்டுக்கோட்டையிலே தேவார மடம், கண்டியிலே கலகான்ற இடத்திலே மலேக தமிழர்களுக்காக சிவபூமி மலேக ஆச்சிரமம், கல்வி சேவை, மருத்துவ சேவை நடைபெறுகிறது. இந்த பணிகளோடு கொழும்பிலும் பம்பலப்பட்டியிலே சிவபூமி மத்திய ஆத்மீக நிலையம் ஒன்று உருவாக்கப்பட்டு வாரந்தோறும் கூட்டு பிரார்த்தனைகள், திருவாசக முற்றோதல் போன்றவையெல்லாம் நடைபெறுகிற வேளையிலே எங்களுடைய மருத்துவ சேவையும் ஆனக்கோட்டையிலே ஒரு மருத்துவ நிலையத்தை லண்டன் அபயம் அறக்கட்டளையினுடைய பேருதவியோடு நடாத்தி வருகிறோம். மயிலட்டியிலே கந்தபுராண ஆச்சிரமம் என்று சிவபூமியின் பெயரால் ஆரம்பித்து அங்கேயும் இலவச வைத்திய நிலையத்தை லண்டன் அபயம் அறக்கட்டளை பொறுப்பேற்று செய்கிறார்கள். யக்கச்சியிலே சிவபூமி கொட்டாண்டர் குளம் தென்னந்தோட்டத்திலே ஒரு மருத்துவ விடுதியை, அதாவது மருத்துவ நிலையத்தை, இலவச மருத்துவ நிலையத்தை உருவாக்கினோம். அதற்கு பின்னால் கண்டி கலகாவிலும் சிவபூமி ஆச்சிரமத்திலே இலவச வைத்திய நிலையம் உருவாகி இப்பொழுது யாழ்ப்பாணம் முதலாங்கு குறுக்கு தெருவிலே சிவபூமி அறக்கட்டளையும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை, யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம் இணைந்து ஒரு கருவள சிகிச்சை நிலையத்தை, குழந்தை இல்லாதவர்களுக்கான வைத்திய பிரிவு ஒன்றை நாம் 2024ஆம் ஆண்டு ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போதுதான் திருக்குறளை எமது இனம், எமது சமூகம், எதிர்கால சந்ததி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கோடு தமிழருடைய அளப்பெரும் சொத்தாக இருக்கின்ற திருக்குறளுக்கு இப்படி ஒரு வளாகத்தை அமைத்திருக்கிறோம். 1330 திருக்குறளும் கையால் உளிகொண்டு கிளிநொச்சியைச் சேர்ந்த பாரதிபுரத்தில் இருக்கிற வினோத் என்ற இளைஞன் 20 பேர் சேர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு 1.5 வருடங்கள் கையால் ஒளி கொண்டு செதுக்கினார்கள்.
அதைத் தொடர்ந்து இந்த கட்டிடப் பணி 4 ஆண்டுகள் நடைபெற்று இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலத்தை வழங்கியவர் ஆஸ்திரேலியாவிலே மருத்துவ நிபுணராக இருக்கின்ற சொர்ணலிங்கம் கமலாகரன் என்ற அன்பர். அவர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்த கட்டிடங்களுக்கு தளமாடியை கட்டித்தந்தவர் காங்கேசந்துறையை புறப்படமாக கொண்டு அமெரிக்கா புளோரிடா மாநிலத்திலே வாழுகிற வைத்திய நிபுணர் கேதீஸ்வரன் அவர்கள். மேல் மாடியை லண்டனிலே வசிக்கின்ற வேலணியைச் சேர்ந்த திரு யோகநாதன் தொழிலதிபர் அவர்கள் அபியம் அறக்கட்டளை ஊடாக நிதி வழங்கி கட்டித்தந்தார்கள். இந்த திருக்குறள் முழுவதையும் கருங்கலிலே பதிக்கின்ற செலவை கொழும்பிலே வசிக்கின்ற புஷ்பநாதன் குடும்பம் என்று அவர்கள் 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இதை செய்து வந்தார்கள். பல பெரியவர்கள் செய்த உதவியினால் இந்த பாரிய திருப்பணியை கடந்த 4 ஆண்டுகளில் நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். இங்கே இந்த திருக்குறள் வளாகத்திலே ஒரு முக்கியமான பணி, திருக்குறள் ஆராய்ச்சி நூல் நிலையம் அமைத்திருக்கின்றோம். திருக்குறள் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. எங்களுக்கு இதுவரை 41 நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள் கிடைத்திருக்கிறது. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், கோவா, உருது மற்றும் இந்திய மொழிகள், சீன மொழி, சிங்கள மொழி, ஆங்கில மொழி, டெனிஷ் மொழி, ஜெர்மனிய மொழி, பிரெஞ்சு மொழி போன்றவற்றிலெல்லாம் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை மிக கஷ்டப்பட்டு இங்கே 40 நூல்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம் நூல் நிலையத்திலே. அதைவிட ஆரம்ப காலத்திலே திருக்குறளுக்கு உரி எழுதிய சான்றோர்களுடைய புத்தகத்தினுடைய முன் அட்டையை இங்கே பதிவு செய்திருக்கிறோம். அதோடு ஆங்கிலத்திலே திருக்குறளுடைய உரியை இரும்பு தகட்டிலே கணனியினுடைய உதவியோடு இங்கே பதிவு செய்திருக்கிறோம். அதே போல் சிங்களத்திலே திருக்குறள் உரியையும் இங்கே 4 சிங்கள மொழிபெயர்ப்பு நூல்கள் இருந்து எடுத்து சேர்த்திருக்கிறோம். எனவே திருக்குறள் பற்றிய சகல ஆராய்ச்சிகளும் செய்வதற்கு வசதி ஏற்படுத்துகிறோம். கண் தெரியாத பிள்ளைகள் படிப்பதற்கும் திருக்குறள் புத்தகம் அவர்களுடைய எழுத்து வடிவத்திலே இங்கே புத்தகங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம். மேல் மாடியிலே தியானம், யோகத்துக்காக, யோக பயிற்சிக்காக மேல் மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திருக்குறள் வளாகம் ஈழத்தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு புண்ணிய பணி. காலம் உள்ளவரை இவற்றை அடுத்தடுத்த தலைமுறைகள் கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி உங்கள் அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறாக திருக்குறளுக்கு ஒரு மிகவும் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொக்கிஷமான இடமாக இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த இடம் அமைக்கப்பட்டது மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இங்கு வருகின்றவர்களும் இந்த இடத்தை பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்திச் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன் மற்றும் தயாரிப்பாளர் சகிராஜ்.